பண்றீங்க அசிங்கமா பண்ணாதீங்கம்மா. ஏமா விடுங்கம்மா. எப்பா குடுக்கறாங்க வந்திருக்கோம். ஏங்க அப்படி சிரிக்கிறீங்க? ஓசியில தானே சாப்பிட வரீங்க, அப்புறம் உங்களுக்கு கையெல்லாம் உள்ள விடுறீங்க, கையை வெளில எடுங்க, இப்பெல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இப்போ இந்த நிகழ்கால வாழும் எம்ஜிஆர் நான் தான், உதவிக்கரம் செய்வோம், நான் கொடுக்குற இடம்லாம் செவந்துடும், அப்படியே கொடுத்து கொடுத்து கையே செவந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருக்க வீடியோ தான் நம்மளோட இர்ஃபான் வி. அவர் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களாக நிறைய நல்லது வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அப்போ யாரோ பேசிட்டு இருக்கும்போது அந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி பேசாதீங்க. அது அவர் பண்ண கிடையாது, அவரோட மச்சான் பண்ணியிருக்காரு. அதை கொண்டாந்து உள்ள சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இன்ஸ்டால நான் டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ வருது. ரமலான் ஈகை பெருநாளுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து உதவி செய்கிறாரு. மனைவியோட குழந்தையோட, அவரோட ஏதோ ஆண்டியோட குழந்தை பஞ்சாயத்தில் ஆண்டியோட போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த ரோட்ல இருக்கிற ஏழைகளுக்கு, இந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு, ஓகேவா, அவங்க மாதிரி உள்ளவங்களுக்கு. ஓகே, அப்படி இருக்கும்போது பேபி ரிவீல் கேஸ் என்னாச்சு? அது வந்து சாரி கேட்டாரு, ஆனா அது வந்து மன்னிப்பு கேட்டு ஏதோ கோர்ட்ல போன மாதிரி தெரியலையே, அதுவும் தப்பு தானே? அதெல்லாம் கேட்காதீங்க, அது வேற. அது ஜெண்டர் ரிவீல் தானே, இதுல என்ன இருக்கு? அதனால ஒன்றும் ஆக போட, பெண் குழந்தை இங்க என்ன கருவை கலைக்க போறாங்க, அது ஒன்றும் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள் வந்து கேட்பாங்க. சரி, கம் டு திஸ் வீடியோ. அப்படி இருக்கும்போது இப்போ உதவி செய்கிறாரு. ஓகேவா? ரீசெண்ட் டைமா அவர் வந்து உதவி நிறைய பண்றாரு. பண்ணியிருக்கும் போது அது வீடியோவும் ஷூட் பண்ணிட்டு அவரே வந்து பேக்ரவுண்ட்ல வந்து ஒரு அந்த ஜெர்சி படம், இன்னும் ஒரு அந்த நாய் நடிச்ச ஒரு படம் ஒன்று இருக்கும், அது எனக்கு சரியா பேச்சர்ல, அதோட பிஜிஎம்லாம் போட்டுட்டு பாரு, பேக்ரவுண்ட்ல போட்டுக்கிட்டு அப்படின்னு போட்டுக்கிட்டு தன்னைத்தானே வந்து ஒரு எம்ஜிஆரா காட்டிக்கிட்டு ஏழை மக்களுக்கு வந்து உதவுற மாதிரி காட்டிக்கிறாரு. ஸோ அப்படி காட்டும்போது நமக்கும் வந்து சரி, கீழே கமெண்ட் போடுறவங்களும் சரி, நிறைய நம்பர்கள் வந்து போடுவாங்க, உன்ன மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது இர்ஃபான், வேற லெவல் அப்படிப்பாங்க. அது மாதிரி நேத்தி அவரை உதவி செய்யும் போது, வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது, அவரோட ஏதோ ஒரு 1% வந்து அவரோட கடவுளை வந்து உதவி செஞ்சிருக்காரு சொல்லலாம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல வேலை அவங்களோட ஃபேஸை காட்டல, இல்லைன்னா இன்னும் செருப்பை வந்து பார்சல் பண்ணி அங்கே கொண்டு போய் அடிச்சிருப்பானுங்க. ஆமாம், ஏன்னா உதவி செய்ய போறீங்க, நீங்க உதவி செய்யறது காட்டுறது பிரச்சனை இல்லை, அவங்க ஃபேஸ் காட்டினா கூட பிரச்சனையே இல்லை. ஆனா அதை எந்த முறையில பண்றீங்க? காரை விட்டு இறங்கி போய் பண்றீங்களா, இல்ல வந்து அவங்கள வந்து கூப்பிட்டு உங்க வீட்டுல வச்சு கொடுக்குறீங்களா, உணவுப் பொருட்களையோ இல்ல மற்ற ஒரு விஷயங்களையோ நீ செய்றீங்களா? ஃபைன். இல்ல யாரு மூலமாகவோ வந்து பணத்தை அனுப்பி ஒரு ஃபண்ட், ஓகேவா, இவ்வளவு அமௌண்ட் நான் தாரேன் சொல்லி அதை வீடியோவா நீங்க பேசிப்பட்டா கூட நானே கையெழுத்துப்பா, ரொம்ப நன்றிப்பா, பரவாயில்ல, இல்லாதவங்களுக்கு நீ செய்ய அப்படின்னு சந்தோஷப்படும். ஆனா இது எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு தளவாழ இலையில, ஓகேவா, நல்ல எல்லா அறுசுவை உணவுகளும் வைத்து பக்கத்திலேயே மலத்தை வைத்தது போல்தான் இர்ஃபான் செய்யும் இந்த ஒரு நல்ல ஒரு காரியங்கள். ஏண்டா, ஒரு ஹைவே ரோடு இல்லை ஒரு பைபாஸ் ரோடு எவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும், என்ன நடக்குன்னு உனக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி இடங்கள்ல நீ நிப்பாட்டி ரன்னிங்ல நீ கொடுக்கறதே முதல்ல தப்பு. ஓகேவா? உனக்கு பின்னாடியே வந்து 2 கலர் கட்சி இருந்தாலும் இருக்கலாம், இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சிவப்பு கருப்பு சேர்ந்த ஒரு இதுல இருக்கலாம். அந்த திமுறல நீ வரிசையா ஒவ்வொரு தப்பா பண்ணிட்டு இருக்க. அடுத்து இது ஒண்ணு, சரி கொடுக்கறதான் கொடுக்குற, அது அன்பா இதாம இருக்கு, கோச்சிக்காதீங்க, கை நீட்டாதீங்க, உங்களுக்கு அடிபட்டுற போது இல்லை உங்களுக்கு அடிபட்டுற போது சம்திங் அது மாதிரி சொல்லியிருக்கலாம். இல்ல இது நடந்துடுச்சு, நீ ஒரு கேவலமான ஒரு வேலை பார்த்துட்ட, உன் திமுறை காட்டுற, உன் பண திமுறை காசு, உன் காசு திமுறை காட்டுற, உன்னோட ஃபேம் திமுறை காட்டுற அப்படின்னா காட்டிட்டு போயிட்டு அதை எடிட்டிங்லாச்சும் தூக்கி இருக்கணும். அதையும் வீடியோ போட்டு அதுல காசு, ஓகேவா, அதுல காசு பார்க்க போற நீ, அப்ப நீ வந்து அதை எடிட்ல தூக்கி இருக்கணும். அதை எடிட்லயும் தூக்கல, அப்ப இது கான்ட்ரோவர்சியா மாறும் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. உன் எடிட்டருக்கு தெரியாதது உனக்கு தெரியாம இது எப்படி அப்லோட் ஆனிச்சு அப்படிங்கிறது தெரியல. இது இப்போ எவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது. இன்னும் 2 நாள் இல்லை, மார்க் மை வேர்ட், இன்னைக்கு நைட்டுக்குள்ள அவன் ரிப்ளை வீடியோ இதுக்கு போடுவான், ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவான், இது நியூஸ்ல வரும். அகைன் வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி சுகாதாரத்துறையா இல்லை வந்து போக்குவரத்துறையோ இல்லை நார்மலாவே ஒரு ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட் இதுக்குன்னு இருக்கும் பண்ண சொல்லுவாங்க. அவரும் வந்து நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், வேறு பெரிய புடுங்கி மாதிரி வருத்தம் தெரிவிப்பாரு. இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் வந்து அவனுக்கு இர்ஃபான்ப்பா சாரி கேட்டப்பயே போயிட்டே இருக்க வேண்டியதான். அவனுக்கு என்னப்பா, அவனுக்கு வந்து 2 கலர் கட்சி வந்து சப்போர்ட் இருக்கு, நமக்கு அப்படி கிடையாது. நம்ம வீடியோ போடுறதுக்கே பயமா இருக்கு, இதுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களா, பேசுவாங்களா அப்படின்ட்டு. ஆனா இருக்க முடியல, ஏன்னா
அந்த வீடியோ அந்த பாக்குறது ரொம்ப ஹார்ஷா இருக்கு. ஒரு ஒரு சின்ன குழந்தைங்க கையை நீட்டுது, கை உள்ள விட, கை உள்ள விடு விடு, ஏன் அப்படி பறக்குறீங்க, ஏன் அடிச்சுக்கிறீங்க? அந்த வறுமையில இருந்து பார்த்தாதாண்டா உனக்கு தெரியும். நீ வந்து மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து வந்திருக்கலாம், ஓகே. அப்புறம் ஏன் உனக்கு அது அதே இடத்துல இருக்கிற ஒரு 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 மனிதரோ ஒரு குழந்தையோ ஒரு சக நபர்கள் உனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. அந்த வழியா உனக்கு புரியல. காசு வந்து மறந்துச்சா, மறக்குது எல்லாமே. அவ்வளவு மலுமட்டி ஆகுறீங்களா? என்னடா பழக்கம் அது? போடா, ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போடா, ஒரு முதியோர் இல்லத்துக்கு போ, இல்ல ஒரு ஆதரவு இல்லத்துக்கு போ, அங்க போய் பணத்தை கொடு, அவங்களே எல்லாம் பண்ணுவாங்க. வீடியோ எடுத்து போட்டு பொழப்ப பாரு, பொழப்ப பாரு. உனக்கு என்னங்கிற எனக்கு புரியல. உனக்கு எங்க தான் காசு வராம இருக்கு? இன்டர்வியூ எடுக்கிற, அவ்வளோ பண்ற, ஷோஸ் பண்ணிருக்கிற, அவ்வளோ காசு வருது, அப்புறம் எதுக்கு இதை கொடுத்து வீடியோ எடுத்து போட்டு அதுல காசு பார்க்கணும்? என்னடா நீ செய்யற, நீ யார்ட்ட தெரியணும்? எனக்கு புரியல. நீ பாவம் பண்ணிருக்கியா? நீ பல கொலைகளும் இல்ல பல வந்து ஏதோ ஒன்று, ஓ அந்த இதுக்கா அடிச்சு தூக்குனது அதுக்கா? எனக்கு புரியல. எனக்கு அவ்வளவு கோவம் வரும் அந்த வீடியோ பார்க்கும்போது. என்னடா இது இவ்வளவு சீப்பா இருக்கானே, இவ்வளவு கேவலமா? இது வந்து குக்கூத் கோமாளியில தம்பியை வந்து தங்கதுரை, இன்னும் ராமர், அவரு வந்து வயசு எவ்வளவு ஜாஸ்தி, அவங்கள வாடா போடான்னு பேசுறது அப்பயே எனக்கு வந்து செம காண்டானுச்சு. ஸ்கிரிப்டடெல்லாம் ஏங்க இவன் ஸ்கிரிப்ட் அப்படிலாம் கிடையாது. நீ ஸ்கிரிப்டா இருந்தாலும் இல்லை சார் என்னால் வந்து சொல்ல முடியாது, என்னோட ரொம்ப சீனியர் அவங்க, கலாயிரம் அது ஓகே, பட் வாடா போடா அப்படிலாம் சொல்லியிருக்கணும். பட் இவன் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அவ்வளோ அவ்வளோ கேவலமா ரூடா வந்து பிஹேவ் பண்றது, ரூடா வந்து ஆட்டிடியூட் காட்டி பேசுறது, தான் பெரிய புடுங்கி அப்படின்னு நினைக்கிறது. இவனுக்கு ஆனால் சப்போர்ட் பண்ண சில ஆக்டர்ஸ் இருக்காங்க, அதனாலதான் அவெல்லாம் ஆடுறான், இல்லைன்னா ஆட மாட்டான். எது செஞ்சாலும் அப்படியே வந்து பூசி மொழி அதை சாஃப்டா கொண்டு போய் தொலையாதீங்க. இந்த உள்ள ஸ்டேஜில் இவனை மாதிரி பல பேர் கிளம்பி வந்துருவானுங்க. ஆல்ரெடி அப்படிதான் இருக்கானுங்க. கொஞ்சம் அப்படியே ஃபேம் ஆனா போதும், கொஞ்சம் தெரிஞ்சா போதும், அப்படியே திமுரு, அப்படியே காலை தூக்கி கழுத்துல போட்டு போறது. சோறு எப்படா நீங்கெல்லாம் இப்படிதான் சாப்பிடுறீங்களா, இல்ல வாய் வழியா சாப்பிடுறீங்களா, சோத்த வாயில தான் போடுவீங்களா? இல்ல எனக்கு புரியல. செலிபிரிட்டி ஆயிட்டா, ஃபேம் ஆயிட்டா, காசு சம்பாரிச்சிட்டா என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணலாம், அப்படிதானே? இவ்வளோ அலட்சியமா, எவ்வளோ ஒரு இதா கையை விட, ஏன் இது பண்றீங்க, அலையிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்து உன்னை கேட்டாங்களா, நாங்க இர்ஃபான் அப்படி ரோட்ல உட்காந்துருக்கோம் வந்து போடுன்னு சொல்லிட்டு? எல்லாம் அதுதான், அது கடவுள் விதிக்கப்பட்ட விதி, அவங்க தலையெழுத்து. இந்த மாதிரி கர்மாந்திரம் பிடிச்சவன்ட்டெல்லாம் வந்து கையேந்தி நிக்கணும்னு கடவுள் எழுதியிருக்கான். அதாவது நீ அட்வான்டேஜ் எடுத்துக்கிற. பாலான ஒருத்தர் விஜய் டிவில ஒருத்தர் செய்யறாப்ல, அவர் காலை கழுவி குடி, இதுதான் டீசெண்டா சொல்ல முடியும். ஒரு நல்லதை எப்படி செய்ய முடியுங்கிற எக்ஸாம்பிள். ஒரு உதவி செஞ்சா அது ஆக்சுவலா ஓகே, உன்னை பார்த்து நிறைய பேர் செய்வாங்க, அவனை வந்து பிளர் பண்ணி காட்டு, இல்ல அவன்கிட்ட வந்து பேசு ஃபர்ஸ்ட், ஓகேவா, வீடியோ போலாம், ஓகே. அவனுக்கு எந்த ஒரு விஷயம் ஓகே, அதை எப்படி நாசுக்கா காட்டலாம், அது பார்த்து மற்றவனும் செய்யணும், எப்படி ஒரு உந்துதல் வருமோ அப்படி செய்யணும். நீ செய்யறத பார்த்து நல்ல செய்யறவனே வந்து செருப்பால் அடிக்கிற மாதிரி தோணுது. நீ எதுக்குடா நல்லது பண்ற, அவன் இப்படியே வாழ்ந்துட்டு போறான்டா, அவனுக்கு நல்லதே பண்ணாதடா அப்படிங்கிற மாதிரி தோண வைக்குது. அப்படிதான் இருக்கு. எனக்கு என்ன சொல்றேன்னு இதுக்கு மேல எனக்கு இன்னும் ஏதாச்சும் கெட்டாவத்தில் திட்டிடணும்னு எனக்கே பயமா இருக்கு. இவனை பத்தி பேசும்போது எனக்கு செம்ம காண்டாவது. இதுல இந்த மரியாதை, அவன் இவன் அதெல்லாம் ஏங்க நல்லது நல்லதா, ஐ மீன் வயசுக்கும் சரி, இதுக்கும் குணத்துக்கும் நடத்தைக்கும் தான் இங்க மரியாதையே. நீ எவ்வளவு பெரிய புனிங்கியா இருந்தாலும் நீ கரெக்டாக இருந்தீங்கன்னா தான் உனக்கு மரியாதை கிடைக்கும். ஸோ இதுக்கப்புறமும் இவன் தின்ன மாட்டாங்க. இப்போ பாருங்க, வீடியோ தான் போடுவான், திரும்ப வந்து ரிப்ளை வீடியோ இல்லை, அதில் என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி வருவான். இவனை மக்களால் தான், மக்களே காரி துப்புனா, பார்க்குற இடங்கள்ல காரி துப்புனா கரெக்டாக இருக்கும். அங்கே வந்து பல்ல காட்டிக்கிட்டு நீங்கள் யூடியூப்ல ஃபேம் அப்படின்னீங்கன்னா இவனுங்க அப்படிதான் திரிவானுங்க. இந்த மாதிரி பல சாக்கடைங்க இருக்கு. சாக்கடை அகற்ற வேலையை பாருங்க. ஸோ எனக்கு தோணதை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கும் தோணுந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் தயவு செஞ்சு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்க்கிள்குள்ள வச்சு அவனை செலிப்ரேட் பண்றதை நிப்பாட்டுங்க. எல்லாரையும் ஒரே கண்ணோட்டத்தில் பாருங்க. அது உங்களுடைய சர்க்கிள்ல தவறு செஞ்சிருந்தாலுமே தவறுன்னு சுட்டி காட்டுங்க. அங்க போயிட்டு கமெண்ட்ல பாச பிணைப்பு வேணாம். அவங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியும், நான் ரொம்பவே இன்டைரக்டா சொல்றேன், புரிஞ்சவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எனிவே சாரி டு ஒரு டிலே. எல்லாருக்கும் இனிய ஈகை திருநாள் வாழ்த்துக்கள். அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்கள். நேற்றே சொல்லியிருக்கேன், நம்ம வீடியோலாம் போடலாம், அதனால இந்த வீடியோவில் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ நன்றி வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாடா.